தோளில் புத்தகப்பை, கையில் மதிய சாப்பாடுடன் கல்லூரிக்கு செல்லக்கூடிய இந்த முதியவர் கல்லூரியின் முதல்வரோ பேராசிரியரோ அல்ல, கல்லூரியின் மாணவர்தான். கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த செல்வமணி என்ற 72 வயது முதியவர் கல்வி கற்க வயது தடையில்லை என்பதை உணர்த்தியுள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றக்கூடிய முதியவர் செல்வமணி படிப்பின் மீதான தீராத காதலால் சீர்காழியில் உள்ள சீனிவாசா சுப்பராய அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் படித்து வருகிறார். நான் படிக்கும்போது அவங்க யங்ஸ்டரில் இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா அறிவை அவங்க வளர்த்துக்கலாம். ஏன்னா நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அவங்க இனிமேல் தான் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு. அதனால் அவங்க கண்ணும் கருத்துமாக படிச்சாக்கா நல்லது. தினமும் சுறுசுறுப்பாக கல்லூரிக்கு உரிய நேரத்தில் வந்து செல்லக்கூடிய முதியவர் செல்வமணி தங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பதாக சக மாணவர் ஒருவர் கூறுகிறார். நிறைய கற்றுக்கலாங்க. நான் அவரோட அவர் இப்போ இந்த காலேஜுக்கு வந்துருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல யங்ஸ்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே. அதேமாரி அவர்கிட்ட எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய செல்வமணியை நண்பராகவே தாங்கள் பார்ப்பதாக சக மாணவர்கள் கூறினர்.